இந்த பொருளை இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஃப்ரெஷ்ஷாக கண்ணு முன்னாடி செஞ்சு நல்லா மொறுன்னு சாப்பிட முடியும். வேற என்ன, கருப்பட்டி மிட்டாய் தான் நிறைய பேருக்கு பிடிச்ச ரொம்ப பாரம்பரியமான இனிப்பு தான் இது. என்ன மக்கள் கூட்டமாக போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? எல்லா மக்களும் சந்தைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக கங்கைகொண்டானில் சந்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சின்ன சந்தை தான், ஆனால் தேவையான எல்லாமே கிடைக்குது இங்கேயே. அதுவும் காய்கறி கூறுலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் விலை மலிவாகவும் கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சிப்காட்டை வச்சு நிறைய வடக்கன்ஸ் இங்கே கங்கைகொண்டானில் இருக்காங்க. அவங்களுக்கு நியாயமான விலை கிடைக்குது. எப்படி அவங்க நம்மளை அவங்க நாட்டில் ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி நம்ம ஆளுங்களும் அவங்களுக்கு காய்கறி கடை பலசரக்கு கடைகள்லாம் அவங்களுக்கு கூட கொஞ்சம் விலை வச்சு கொள்ள தான் அடிக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். இதில் உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நம்ம நாட்டில் அவங்களுக்கு கம்பெனிஸில் சம்பளமும் கம்மி தான், அதுக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அவங்களுக்கு சந்தைகளில் கொஞ்சம் நியாயமான பொருள் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கருப்பட்டி மிட்டாய், போலி, பழங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதுவும் அந்த காலிஃப்ளவர் விற்கிற அண்ணன் பணம் இல்லைன்னா அடுத்த தடவை கூட தாங்கன்னு சொன்னாங்க. இந்த உரம்லாம் சந்தையில் மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கே கிடைக்கும்?